ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்றது தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது நண்டுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஆண் நண்டு, பெண் நண்டு. இது வந்து மேலே புள்ளி புள்ளியாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இது பொட்டு நண்டு அது போல் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன்னிங் வாட்டரில் ஒரு 2 to 3 times வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மணல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நண்டில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதாவது மெயினாக வந்து விட்டமின் B12 இருக்குது. இது வந்து அனிமிக்காக இருக்க பேஷண்ட் வந்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரத்த சோகையிலேருந்து நம்ம வெளியே வரலாம். மாதத்தில் ஒரு 2 times அது போல் இன்டேக் பண்ணிங்கன்னா. நல்லா வாஷ் பண்ண பிறகு நண்டை இப்படி எடுத்துட்டு இது மேலே ஒரு பக்கமாக பிடிச்சி நீங்கள் இப்படி எடுத்திங்கனாலே இது அழகாக வந்து அதோடைய ஓடு தனியாக அதோடைய அடிப்பாகம் தனியாக வந்துடும். இப்போ இது மேலே வந்து தேவையில்லாத இருக்கா போல் இருக்கும். ஸோ அந்த சைடில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் பிச்சு எடுத்துருங்க. இப்போது இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டுருங்க. இப்போ சென்டரில் ஆரஞ்சு கலரில் பார்த்து பாருங்கள், இதுவும் எடுத்துடணும். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெண் நண்டு. பெண் நண்டில் வந்து எக் இருக்கும் இது போல் ஆரஞ்சு கலரில். ஸோ வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். எக்கு பிடிக்குன்றவங்க அதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த காலோட இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலில் இருக்கிறதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து இப்படி எடுத்து போட்டுடலாம். ஏன்னா அது செய்யும்போது ஒரு லைட்டாக கொஞ்சம் கசக்கிறா போல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியேவும் போட்டு செய்யலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து வதக்கும் போது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை தனித்தனியாகவும் வந்து அந்த காலை தனியாக பிட்டு எடுத்துடலாம். இப்போது அது ஓட நீங்கள் வந்து அதில் வந்து பாருங்கள் எக்கும் இருக்கும் அந்த ஆரஞ்சு கலரில் தெரியறது. அதை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் பாருங்கள், நான் இன்னொரு நண்டு வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறது இப்படி எடுத்திங்கன்னா அடுத்தது அது கூடவே வந்து இந்த மேலே இருக்க ஓடும் வந்து இப்படி அழகாக பிட்டோன்னா சூப்பராக வந்துடும். இதுலையுமே பாருங்கள் பெண் நண்டு தான், இதுவும் நல்லா கருமுட்டை வச்சுருக்கு. இப்போது இதே போல் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே நண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை முடிஞ்சு 2 நாளுக்குள்ளே வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மற்ற நாள்லேயும் வாங்கலாம், ஆனால் வாங்கினீங்கன்னா வெயிட்டாக இருக்க நண்டாக பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இப்போ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா காலெல்லாம் அந்த அடியில் இருக்க காலை முனையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எப்போவுமே நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதை விட நண்டு வந்து ரொம்ப ஈஸி. மெயினாக வந்து அனிமிக்காக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து நண்டு வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து இரத்த சோகை இல்லாமல் வந்து நம்ம இருக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் பக்கவாதம், கால் வலி, மூட்டு வலி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குமே நண்டு ரொம்பவே வந்து நல்லது. இதில் ஒமேகா 3 கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் எக்கோடு வச்சுருக்கேன். எக்கு பிடிக்காதவங்க அதை ரிமூவ் பண்ணிடலாம், அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. நண்டை வச்சு நீங்கள் வந்து நண்டு குழம்பு, நண்டு கிரேவி, நண்டு ஃப்ரையு, நண்டு லாலிபப்பு, ஸோ எல்லாமே செய்யலாம். இதில் வந்து பாருங்கள், நான் அந்த எக்கை மட்டும் தனியாக வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அது பாருங்கள், ஃபிஷ்ஷில் இருக்கிறா போலையே வந்து இருக்குது பாருங்கள். இது அழகாக அந்த ஆரஞ்சு கலரை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் சேர்க்கணும். இப்போது ஆண் நண்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து ஓடை வந்து எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் எக்கு இருக்காது. இதுதான் ஆண் நண்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பராக நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.